ஹீரோயினி 2 பேரை பத்தி பேசினாங்க. ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம். அதை கொண்டாந்து அதுக்கு இந்த படத்துல போட்டீங்க. ஏற்கனவே பூட்ட கேஸ் அது. அதை இந்த படத்துல போட்டு அது கூப்பிட்டா வரல, அப்புறம் போன் எடுக்கலன்னா அது வராததுதான் உங்களுக்கு வெற்றி. இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ யார் அது? சம்யுக்தா. 2 பேரையும் தமிழ் படத்துல யாரும் போடக்கூடாது. நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா? மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால், மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த 2 பேரை போடவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல. எல்லாரையும் வளர்த்து விடதான் நான் பாடுறேன். ஆனால் என் ப்ரொடியூசரை, என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள், வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது. இதோ ஒரு வடநாட்டு பெண், இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார். ஆனால் அவர் அன்பு அழைப்பை ஏற்று என்னம்மன் கனிகாமன், கனிகா மானை போல மிக அழகிய மகள். யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். 2மே தமிழனின் உயிர் வார்த்தைகள். வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம், செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி. இந்த 2 வார்த்தை நான் முதல்ல சொன்னது காரணம், நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா. ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள். அவர்களால் உயர், அவர்களுக்கு நன்றியோடு இரு. இதற்காக வணக்கம் நன்றி அந்த மானுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என் அருமை தம்பி